மறந்திட எண்ணி தினம் நினைக்கின்றது மறதியில் வந்தவர் பேஸ் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் இருக்கு, அவங்களும் பேஸ் பண்ணுவாங்க, நிறைய பார்த்துருக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பட் அது என்னடா சும்மா வரம்பரம்லாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னா டென்ஷன் ஆயிடக்கூடாது. என்ன வேடிக்கை பாப்ப. இன்றைக்கி யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சார், நாக் அவுட் போட்டி. அந்த போட்டியில் வந்து எல்லாமே அவங்கவுங்க யார் யார் தேர்ந்தெடுத்தாங்க. எடுத்த பிறகு பிக் பாஸ் வந்து விஷ்ணு தவிர எல்லாருமே வந்து நாமினேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டார். எல்லோரும் வாங்க வாக்காளர்கிட்ட வந்து ஓட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே என்ஜாயபிள் தான் நியூ இயர். அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டாஸ்க்கெல்லாம் வச்சு சும்மா எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு டயர் மாதிரி வச்சு அதை ஆண்கள் வச்சு ஓடும்போது பார்த்திங்கன்னா ஒரே சிரிப்பு தான். அதை வந்து மாயா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி என்ஜாய் பண்ணி இன்றைக்கெல்லாம் பண்ணாங்க. அப்புறமா பூர்ணிமா, மாயா, விசித்ரா இவங்கெல்லாம் பேசும்போது விசித்ரா பழைய லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா விஷ்ணு, தினேஷ் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இது வந்து விசித்ரா வந்து பேசுனது தப்பு தான், ஆனாலும் அவங்க வந்து திருத்திக்குவாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதும் புரியல. அவங்க வந்து திரும்ப திரும்ப அதை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா பேச ஆரம்பித்தாங்க, பழக ஆரம்பித்தாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிக் பாஸ் வந்து சூடு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் தெரியுது. அதோட பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் விஷ்ணுவை தவிர 6 பேருமே வந்திருக்காங்க. உங்களுடைய ஓட்டு யாருக்கு? தினேஷ், அர்ச்சனா இவங்க 2 பேரும் லீடிங்கில் இருப்பாங்க. 3வது இடத்துக்கு யார் வருவா அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிங்க. ஒருவேளை மணி வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.